Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரைஸ்க்கு இது சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல இத பண்ணிடலாம். மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி மொக்கு, கிராம்பு, இப்போ நம்ம மசாலா எல்லாமே தாளிச்சிட்டோம். நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். காய் எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு நல்ல 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இன்றைக்கி வந்து நான் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கிரேவி பண்ணணுன்னா தேங்காய் அரைச்சி விட்டுட்டு இல்லை தேங்காய் பால் புழிஞ்சி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் வந்து பால் இருந்ததுன்னா நல்லா ஏடோடு அந்த பால் எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் பால் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு. பச்சை மிளகோட காரம்லாம் நல்லா இறங்கணும். இப்போ இது மூடி போட்டு காய் நல்லா வெந்து கொதித்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாகும். அது வரைக்கும் ஒரு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நம்ம பாலும் தண்ணியும் விட்டோம். நல்லா சுண்டி சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியும் பெப்பரும் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே ஃபினிஷ் ஆகிடுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தது. நான் அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா நமக்கு சூப்பராக ஒரு சப்பாத்தி, இடியாப்பம், ஜீரா ரைஸ், அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக பெப்பர் போடுறேன். கடைசியாக கொத்தமல்லி தழை. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு மிளகுத்தூள் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆறுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கும். இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காய்கறி, வெங்காயம், தக்காளி தான் போட்டேன். தேங்காய் அரைச்சி விடலை, இல்லை நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணல. வீட்டில் இருக்கிற பசும்பால், காய்ச்சின பால் நல்லா திக்காக ஏடோடு சேர்த்திங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கெஸ்ட் வந்துட்டால் கூட ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.